முக்கிய செய்தி சர்வதேச உலகில் சீனாவில் அதிரடி மாற்றங்கள் பலருக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. மற்ற நாட்டைச் சேர்ந்தோர் எளிதில் அண்ட முடியாத நாடாக இருந்த சீனா தற்போது கதவுகளை பெரிய அளவில் திறந்திருக்கிறது. என்ன சீனாவில் நடக்கிறது என்பது குறித்த கூடுதல் தகவலுடன் நேரலில் இணைகிறார் எமது செய்தி தலைமை சண்முகசுந்தரம். சண்முகசுந்தரம், வணக்கம். சீனாவில் என்ன நடக்கிறது, விவரங்கள்? சீனா என்பது ஒரு காலம் என்பதை விட கடந்த மாதம் வரை ஒரு இரும்பு திரை நாடு. அங்கு என்ன நடக்கிறது என்பதே பலருக்கு தெரியாத வகையில் இருந்தது. ஆனால் பிரம்மாண்ட வளர்ச்சி பெற்று வருகின்றது. ஆனால் எப்படி அந்த வளர்ச்சி அடைகிறது, என்ன நடக்கிறது என்பது குறித்து மீடியாக்களுக்கும் பெரிய கட்டுப்பாடுகள் இருப்பதால் அங்கு என்ன நடக்கிறது என்பது பலருக்கும் தெரியாமல் இருந்து வந்த நிலையில் தற்பொழுது ரீபிராண்டிங் செய்ய ஆரம்பித்திருக்கு சீனா. அதாவது இந்த காலத்திற்கு ஏற்றவாறு சைனாவை ரீபிராண்டிங் செய்வதற்காக சீன அரசு தற்போது திட்டமிட்டிருக்கிறது. அதாவது உலகின் நாட்டாமையாக அமெரிக்கா இருக்கிறது அல்லவா, அதை போன்று அமெரிக்காவை விட சீனா நட்பு நாடாக இருக்க போகிறது அனைவருக்கும் என்ற வகையில் சொல்வதற்காக ரீபிராண்டிங் ஆஃப் சைனா என்ற வகையில ஒரு புதிய திட்டத்தை அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே சில நாடுகளுக்கு மட்டும் கொடுத்து வந்த அந்த விசா இல்லாத விசாவே தேவையில்லை, எங்கள் நாட்டுக்கு சுற்றுலா பயணம் வரலாம் என்றதில் தற்போது 75 நாடுகளுக்கு அந்த வசதியை கொடுத்திருக்கிறது, அந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறது சீன அரசாங்கம். 75 நாடுகள் நீங்கள் இலவசமாக விசா கட்டணம் ஏதும் இல்லாமல் தூதரக வாசலில் நின்று சீனாவிடம் அனுமதி பெறுவதற்காக அந்த அதிகாரிடம் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நோ கியூ, நோ விசா, நோ லாங் டைம், நோ கன்சல்டன்சி. நீங்கள் நேரடியாக சீனாவுக்கு டிக்கெட் எடுத்துக்கொண்டு சீனாவுக்கு சென்று வரலாம், பாஸ்போர்ட் மட்டும் வைத்திருந்தால் போதுமானது என்ற வகையிலே தற்போது 75 நாடுகளுக்கு அந்த வசதியை கொடுத்திருக்கிறது சீனா. ஒரு மாத காலம் வரை நீங்கள் அங்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கலாம். ஒரு மாதத்திற்கு மீண்டும் திரும்ப வேண்டிய சூழல் வந்துவிடும். ஆனால் இதிலே இந்தியா இருக்கிறதா என்றால் இந்தியாவுக்கு இடம் கொடுக்கவில்லை சீனா என்பதுதான் முக்கியமானது. என்றால் இந்தியாவை ஏன் கொடுக்கவில்லை என்று தெரியவில்லை. அதே போன்று அந்த சீனாவுக்கு அதிக அளவு சுற்றுலா பயணிகள் செல்லும் நாடு என்றால் அமெரிக்கா தான். அந்த அமெரிக்காவுக்கும் கிட்டத்தட்ட 3 லட்சம் பயணிகள் ஆண்டுதோறும் அங்கு செல்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கும் அந்த விசா கட்டணம் இல்லாத விசா கொடுக்கவில்லை, விசா தேவையில்லை என்பதும் அவர்கள் சொல்லவில்லை. எனவே விசா எடுத்துதான் செல்ல முடியும். இந்தியாவுக்கும் அதே நிலைமைதான். இந்தியா அமெரிக்காவை தவிர்த்து பல முக்கிய நாடுகளுக்கு, குறிப்பாக பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, நெதர்லாந்து, ஸ்பெயின் போன்ற பல்வேறு நாடுகளுக்கு, யுனைடெட் கிங்டம்க்கும் கொடுத்திருக்கு, இங்கிலாந்துக்கும் கொடுத்திருக்கிறது. எனவே சீனா ஒரு வித்தியாசமான நடைமுறையை தற்பொழுது கடைபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. மேற்கத்திய நாடுகளுடன் நெருக்கமாக பழக ஆரம்பித்திருக்கு என்பதுதான் மிக முக்கியமாக இதில் பார்க்க வேண்டியிருக்கிறது. அமெரிக்காவையும் இந்தியாவையும் தவிர்த்து விட்டு அதனுடைய நடவடிக்கையில் இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. என்றால் மிக முக்கியமாக இது பார்க்க வேண்டிய சூழலில் நாம் இருக்கிறோம் என்பதால் குறிப்பிடுகிறேன். அது மட்டுமல்ல, தன்னுடைய இமேஜை, அதாவது ஒரு நெருக்கமான நாடு, ஒரு சர்வாதிகாரமான நாடு என்பதை எல்லாம் உடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ரீபிராண்டிங் என்ற வகையிலே தற்போது தன்னுடைய புது பொலிவுடன் சீனா இருக்கிறது என்பதை சொல்லும் வகையிலே அமெரிக்காவை விட தான் நட்பு நாடாக இருக்கிறோம், அனைவருக்கும் உதவி செய்யும் நாடாக, எங்கள் உதவி எல்லோ இடத்திலும் இருக்கு. ஏற்கனவே பல நாடுகளிலே பொருளாதார ரீதியாக உதவிகளை வழங்கி வருகிறது. எந்த நாடாவது கடன் பிரச்சனைகளை சிக்கிக் கொண்டிருந்தால் உடனடியாக அந்த நாட்டிற்கு சென்று உதவி செய்வது, பிறகு அந்நாட்டிலேயே பல உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி வருகிறோம் என்ற வகையில அங்கு கூடாரம் போட்டு தங்குவது, பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கிருந்து இடத்தை பிடிப்பது என்ற வகையில சீனா பல இடங்களில் செய்து வருகிறது. தற்பொழுது சுற்றுலா பயணிகளுக்கு கதவுகளை திறந்து விடுவதன் மூலம் தன்னுடைய நாட்டின் பெருமைகளை மற்றவர்களும் அறிய வேண்டும், மற்ற இடத்திற்கு செல்ல வேண்டும் என்ற வகையில். என்றால் பிரம்மாண்டமாக பல கட்டிடங்கள் அங்கு இருக்கின்றன, பிரம்மாண்டமான பல தொழில்நுட்ப வசதிகள் இருக்கின்றன. அவற்றை உலகிற்கு பறைசாற்றி தான் உலகின் நம்பர் 1 நாட்டாமை, உலகின் நம்பர் 1 நாடு என்பதை சொல்வதற்காக சீனா தற்போது முழு மூச்சுடன் களமிறங்கி இருக்கிறது. அமெரிக்கா என்ன செய்ய போகிறது, இந்தியா என்ன செய்ய போகிறது, ரஷ்யா என்ன செய்ய போகிறது என்ற எதிர்பார்ப்புகள் பன்மடங்கு அதிகரித்திருக்கின்றன.